வணக்கம். பாவக்கிரகங்கள்லேயே கொடுமையான பாவக்கிரகங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானும், செவ்வாய் பகவானும் தான். அஷ்டவர்க்க பரல்ல ரொம்ப கம்மியாக பலன்கள் வாங்கியிருக்கிறது இந்த 2 கிரகங்கள் தான். அப்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிக மிக கடுமையான பாதிப்புகளை தருவார்கள். செவ்வாய், சனி பகவான் இருவருக்கும் பொதுவாகவே பகைதான். இப்போ இந்த 2 கிரகங்களுமே ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது ஒரே பாவத்தை இருவரும் பார்த்தாலும் அந்த பாவம் கடுமையாக பாதிக்கப்படும். அது ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்த சனி பகவான், செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது இருவரும் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு குடும்பம், தனம், வாக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படும். குடும்பம் அமைஞ்சால் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை, சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா குடும்பம் அமைவதில் பிரச்சனை, பேசுகிற பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போகிறது, வேல்யூ இல்லாமல் போகிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது 4ஆம் பாவத்தை செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து பார்த்தாலோ ஜாதகருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதன் மூலம் ஒரு பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். இதுக்கு நம்ம சந்திரனையும் பார்த்துக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இருவரும் சேர்ந்து எந்த பாவத்தை பார்க்கிறார்களோ அந்த பாவம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பிரச்சனை, இருவரும் ஒரே ராசியில் இருந்தாலும் பிரச்சனை, இருவரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தாலும் பிரச்சனை. அப்போ இந்த அமைப்பில் இல்லாமல் இருந்தால் ஜாதகம் பரவாயில்ல. மற்றபடி செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் ஜாதகத்தில் கடுமையான பிரச்சனைகளை கட்டாயம் தந்தே தீரும். நன்றி, வணக்கம்.